ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1:20 தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டு பிதாவை நமக்கு காண்பிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். பாவம் என்பது ஒரு அரிதான காரியம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனால் அந்த வேதம் எச்சரிக்கிற பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்படுவோம். அந்த பாவத்திலிருந்து ஒரு நிவாரணம், அதாவது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். உலகத்தில் அநேக பலிகளை கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பாவம் மன்னிக்கப்படும் என்று நிச்சயத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. எதையோ செய்து கொண்டு நிச்சயத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா நம் மூலமாய் தேவன் இந்த கடைசி காலங்களில் அவர் வெளிப்பட்டார். ஏன்னால் நாம் செய்கிற பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நம்மளை மீட்காது என்பதற்காகத்தான் அவர் வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணம் பாவத்தை உணர்த்துகிறதை தவிர அதில் நிவர்த்தி இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் நிவர்த்தி கிருபாதார வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டு அவர் மூலியமாக நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவரால் நாம் பாவம் மன்னிக்கப்படுகிற நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:20 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.